வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க விசிட் விசால யூஏக்கு வரதா பிளான் பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து லைக் விசா எடுக்கிறது, டிக்கெட் எடுக்கிறது இது எல்லாமே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. பட் நீங்க துபாய்க்கு அதாவது விசிட் விசால நீங்க துபாய்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து இங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யூஏஇ பத்தியும் யூஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இனிஷியலாக வந்து நான் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ வந்து கடைசி நிமிஷத்தில் பேக் பண்ணிட்டு இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து ஈஸியாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாமல் என்னோட காசை செலவு பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து நான் அந்த பொருள் எல்லாமே வாங்கினேன். எல்லாமே வந்து பேசிக் திங்ஸ் தான். ஸோ நான் வந்து நீங்கள் யூஏக்கு வரீங்க அப்படின்னா வந்து எந்த மாதிரியான லக்கேஜஸ் எல்லாம் நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க லக்கேஜை பேக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கிளியரா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒரு 5 to 10 காப்பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது பாத்தீங்கன்னா துபாயை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்ல வந்து ரொம்பவே சீப்பா தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 திராம் வந்து ஒரு பாஸ்போர்ட் லைக் ஒரு காப்பிக்கு வாங்குவாங்க, ஜெராக்ஸ் காப்பிக்கு வாங்குவாங்க. அது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 22 to 22.50 ருபீஸ் வந்துடும். ஸோ அதனால நீங்க ஊர்லயே எடுத்துட்டு வரதா ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்க வந்து ஒரு 5 to 10 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வீசா இருக்குல்ல, உங்க வீசாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 காப்பீஸாவது எடுத்து நீங்க வந்து உங்க பேக்ல வந்து ஒரு ஃபைல் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம உங்களோட சிவி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க சிவி வந்து நார்மலா எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்ரஸும் மொபைல் நம்பரும் இருக்குல்ல அந்த 2 இடத்துலையுமே வந்து பிளாங்கா வந்து விட்டுக்கோங்க. சரியா? ஸோ சிவியை வந்து நீங்க முன்னாடியே வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நான் வந்து அது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூஏஇ நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அங்கேயே நீங்க உங்க சிவியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு இங்க வரலாம். பட் சிவியே வந்து உங்களுக்கு வந்து இல்ல, நான் வந்து லைக் சாரி உங்க சிம் கார்டே உங்களுக்கு இல்ல, நான் வந்து இனிமேல் தான் வந்து யூஏக்கு வந்து தான் நான் சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சிவியை ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து அதில் அப்டேட் பண்ணணும். சிவியில் அப்டேட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கான கால் வந்து உங்களுக்கு வரும். அதனால சிவியை யாருமே வந்து முன்னாடியே தேவையில்லாம இந்தியாலேயே வந்து பிரிண்ட் எடுத்துட்டு வராதிங்க. அது வந்து கம்ப்ளீட்டான மணி வேஸ்ட் தான். ஸோ சிவியை இங்க வந்து நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். ஸோ அதுக்காக செலவு பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நமக்கு யாருக்குமே தோணாது. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தா மட்டுமே போதும். ஓகேவா? இனிஷியல் டைம்ல ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க கம்பெனில எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா நீங்க டைம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டே வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க எடுத்துட்டு வராதிங்க. ஏன்னா இங்க சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பின்னாடி போறது வந்து ரொம்பவே பெரிய சிரமம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்திருக்கிறதே 3 months தான், அதுக்குள்ள நம்ம வந்து வேலை எடுத்தாகணும். ஸோ இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிட்டு அது பின்னாடி போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்மளுக்கான டைம் வேஸ்ட் தான். இது மட்டும் இல்லாம நீங்க ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வரும்போது மோஸ்ட்லி வந்து ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்கு பாருங்க. ஏன்னா நீங்க இங்க வந்துட்டு ஃபுல்லா துபாயில இருந்து நம்ம போட்டோ எடுக்கலாம், வேற லெவலில் ட்ரெஸ் எடுத்து வரலாம், இவ்வளவு ஷூஸ் எடுத்து வரலாம், 5 ஷூஸ் 6 ஷூஸ் 3 செப்பல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அது உங்க எல்லாத்துக்குமே வந்து வெயிட் தான் வந்து அது வந்து இது பண்ணும். மற்றபடி வேற எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. இது ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய ட்ரெஸ் அதாவது வந்து கேஷுவல்ஸ் நிறைய எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு 3-4 ஷூஸ்மே வந்து எடுத்துட்டு வந்தேன். கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு தான் அதை நான் போட்டுப்பேன், மற்றபடி வேற எந்த இடத்துலையுமே நான் போடவே இல்லை. பட் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கொண்டு வந்த ஃபார்மல்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபார்மல்ஸ் மட்டும் தான் வந்துமே நம்ம இன்டர்வியூ போனாலும் சரி இல்லை நம்ம கேஷுவலா வேற எங்க போனாலுமே நம்ம சூப்பரா வந்து ஃபார்மல்ஸ்ல போயிடலாம். ஸோ கண்டிப்பா ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் வந்து அதிகமா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபார்மல் ஷூஸ் மறந்துடாதீங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பிளேசர் இருக்கு இதுக்காக போய் தனியா நீங்க பிளேசர்லாம் வாங்காதீங்க. சரியா? ஸோ உங்ககிட்ட பிளேசர் இல்லை அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்க நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க நிறைய டே டு டே எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு ரஃப் யூஸ்க்கான பிளேசர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 dirhams வந்து 50 dirhamsக்கே வந்து சூப்பரான பிளேசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட பிளேசர் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்க இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பிளேசர் கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேண்டிட்டரியே கிடையாது. நான்லாம் வந்து பிளேசர் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிளேசரே போட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி பிளேசர்லாம் கிடையாது.
ஸோ அதனால வந்து நீங்க ஃபார்மல்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ் நிறைய லைக் ஃப்ரீயா இருக்க ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வாங்க. பயங்கரமா இதுக்காக துபாய்க்காக அங்க போயிட்டு போட்டோஸ் எடுக்கணும், போட்டோ செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நீங்க வராதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாம நீங்க ஏரோப்ளைன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ தான் வந்து செக்இன் பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெடிமேடாக கிடைக்கும்ல. இந்த மாதிரி வந்து லைக் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பொடி, அதுக்கப்புறமா வந்து இந்த பருப்பு பொடி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஊர்லேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே மெஸ் ஃபுட்டோ ஏதோ ஒன்று போர் அடிச்சிச்சு அப்படின்னா அவங்க ரைஸ் கொடுப்பாங்க. அந்த ரைஸில் நீங்கள் கொண்டு வந்த மிக்ஸை போட்டு நீங்கள் கலக்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்பவே காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே வரும்போதே நீங்கள் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் நார்மலாக வந்து பேசிக் திங்ஸ் லைக் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் டேப்லெட் நார்மலாக வந்து உடம்பு வலிக்கு, அதுக்கப்புறம் கோசனு, அதுக்கப்புறம் பெனடாலு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக் டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அங்கேருந்தே கொண்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடைக்கும். பட் நீங்க வந்து விசிட்ல வரும்போது உங்களுக்கு டேப்லெட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வந்து மெடிக்கல்ல போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதிகமான பைசா தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல்ல கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம டூத் பேஸ்ட், ஷாம்பூ, அதுக்கப்புறமா வந்து செல்ஃப் கேர் மெட்டீரியல்ஸ், செல்ஃப் க்ரூமிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ ஒரு ஃபிளைட்ல வந்து என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வரலாம், எந்த மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.